இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காலை தோறும் தேவனுடைய கிருபை புதிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நாளை ஆரம்பிக்கிற போது தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் அதை ஆரம்பிப்பீர்களானால் அந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாக இருக்கும். நான் இந்த நாளிலுமாய் தேவனுடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக செபிக்கப் போகிறேன். மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை இப்படியாய் வாசிக்கிறோம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். எவ்வளவு அருமையான தேவனுடைய ஒரு வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஏதோ ஒரு பைபிளில் எழுதப்பட்ட வசனம். இந்த வசனம் நாங்கள் இதை வாசிக்கிறோம், இதுக்குள்ள எந்த ஒரு காரியம் இல்லை என்று நினையாதிருங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை எச்சரிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். நித்தியத்துக்கு நேராக அந்த பரலோக வாழ்வின் மேன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். அதனால்தான் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்கி பார்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவ சமூகத்தில் தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற போது அந்த வசனமே, வார்த்தையை நம்முடைய வாழ்விலே ஐஸ்வர்யத்தை, மேன்மைகளை கொண்டு வருகிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். வசனமே ஆசீர்வாதம். அந்த வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை, மேன்மையை கொண்டு வருகிறது. அதனால இந்த வசனத்தை கவனியுங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ பயம் இருக்கிறதா? எல்லாவற்றால் துணிகரம் உள்ளவர்களாய் நீங்கள் நினைக்கிற நினைவுகள், மாமிசத்தின் எண்ணங்கள் தான் தேவனோட மாயையிலே சிக்கொண்டிருக்கிறீர்களா? அருமையான தேவ பிள்ளையே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது தேவ பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் ஒருவர் என்னை பார்க்கிறார், அவர் எல்லா காரியங்களையும் அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார், அவர் நியாயத்திலே நீதியிலே கொண்டு வருவார் என்ற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவரை அறிகிற அறிவே அறிவென்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம், உங்கள் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற போது அங்கே என்ன சொல்லுகிறார்? உங்கள் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவரே நீதிபரர், வார்த்தையான தேவனே நீதி உள்ளவர். அந்த நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கும். அது மட்டுமல்ல, அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். தேவனுடைய வசனத்துக்குள்ளே தான் வாழ்க்கை. தேவனுடைய வசனத்துக்குள்ளே தான் நமக்கு ஆரோக்கியம், பலன். அந்த வசனத்திலே வாழுகிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை. மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி நாங்கள் வாழ்வோமானால் ஒருபோதும் ஆரோக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, மேன்மை இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் நினைக்கிறது அல்ல, நாம் செய்கிறது அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புங்கள். தேவனுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவ சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருந்து மேன்மைகளை அடைய வேண்டுமானால் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். நீங்கள் உலகத்துக்குள்ளே போகிற போது நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல விசுவாசித்தவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உலகத்து ஜனங்களுக்கும் உங்களுக்கும் தேவனது வித்தியாசத்தை காண்பிப்பார். இன்றைக்கு என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உலகத்துக்குள்ளே போகிற போது கொழுத்த கன்றுகளைப் போல் இருக்கிறோமா? நம்மை பார்க்கிறவர்கள், ஓ இவர்கள் விசேஷித்தவர்கள் சொல்லுகிறார்களா? அருமையான தேவ பிள்ளையே, வாழ்வின் அர்த்தங்களை புரியாவிட்டால் வாழ்க்கையில மேன்மை இல்லை. அதனாலதான்
இந்த நாட்களில் தேவ வசனத்துக்கு உங்களை அடக்கி ஒடுக்கி ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். அப்பா உங்களை உயர்த்துவார். கண்மலையின் மேல் வைத்து உயர்த்தி மகிழ்கிற தேவன். கிறிஸ்துவிலே நீங்கள் கட்டப்படுகிற போது, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற போது ஆண்டவர் பரலோக நன்மைகளினால், பரலோக ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு விசை உங்கள் வாழ்வை சிந்தித்து பாருங்கள். எந்த நிலையிலே இருக்கிறீர்கள்? ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்வில் எந்த மேன்மையை பார்க்க முடியவில்லை? வசனம் ஜீவன் பெறாமல், வசனம் வாழ்வு பெறாமல் நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகள் வராது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். தேவ பயம் இல்லாவிட்டால் நீதியின் சூரியன் உதிக்காது. மனமும் மாமிசம் விரும்புகிறபடி வாழ்வீர்களானால் மேன்மைகள் இல்லை. கண்களை மூடுவோமா? தகப்பனே, இப்பொழுதும் இந்த தேவ வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் உங்கள் சமூகத்தில் தங்களை தாழ்த்தி உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீதியின் சூரியன் உதிக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய சட்டையின் கீழே ஆரோக்கியம் உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா, உம்முடைய பாதத்தில் மன்றாடி செபிக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்க. இந்த நாட்கள்ல ஞானமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய சத்திய வார்த்தையிலே வாழவும், உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் உண்டாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன். இனி காலம் செல்லாது ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த அனுக்கிரகம் செய்யுங்க. இப்பொழுது கர்த்தாவே, இவர்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளாய் காணப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. குடும்பங்களை கட்டுங்க, குடும்பங்களை ஆசீர்வதியுங்க. உங்க பரலோக நோக்கம் சித்தம் நிறைவேறத்தக்கதாய் ஒப்பு கொடுத்து மன்றாடி செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். மேன்மையான காரியங்கள் நீங்க செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மேன்மை அடைய அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். புதியவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லாதவர்களாயிருந்தால் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வாருங்கள், கூடி ஆராதிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மேன்மைகளை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.